காலம் கிரகங்கள் கையில் உண்மை ஜோதிடத்தை உலகிற்கு எடுத்துக் கூறும் உங்கள் புதிய வரலாறு டிவி. வணக்கம். ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகம் முழுக்க பரவியிருக்கின்ற புதிய வரலாறு டிவி மற்றும் அஸ்ட்ரோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க வளமுடன். சூரியன் செவ்வாய் இணைவு ஒரு பெண் ஜாதகத்தில் இருந்தால் அது கணவனது ஆயுளை பாதிக்கும் என்று ஒரு கருத்து நிலவுகிறது. அது பற்றி ஒரு விழிப்புணர்வு பதிவு போட்டு வருகிறேன். அதன்படி இன்று தனுசு இலக்கணத்துக்கு இந்த சூரியன் செவ்வாய் இணைந்தால் என்ன பலன் என்பதை பார்ப்போம். அவர்கள் சொல்லுவது போல் மாங்கல்ய தோஷமாக வருமா என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு வார்த்தையில் ஜோதிடத்தில் பதில் கண்டிப்பாக கிடையாது. இப்படித்தான், அதாவது ஆய்வு செய்கிறேன் என்ற அமைப்பில் அரைகுறையாக பார்த்துவிட்டு தவறாக சித்தரித்து ஜோதிடத்தையே மக்கள் வெறுக்கும் அளவுக்கு செய்வது சில ஜோதிடர்கள் தான் காரணம். அப்படி சொல்லவே கூடாது. அதாவது ஒரு கிரகம் எங்கே இருக்கிறது, என்ன பலன் செய்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டும் ஒழிய எந்த கிரகத்தோடு சேர்ந்திருக்கிறது என்பதும் பார்க்க முடிய சூரியன் செவ்வாய் இருந்ததாலே இந்த தோஷம் வரும் என்பது மிகவும் தவறான விஷயம்ங்க. இதைத்தான் நான் இங்கே தெளிவுபடுத்த வருகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு இலக்கணம் குரு பகவானுடைய வீடு. அங்கே எந்த கிரகமே கெடுதல் செய்யாத அமைப்புக்கு வரும் அந்த இடத்துல. அப்போ தனுசு லக்கணத்தில் சூரியன் செவ்வாய் இருக்கு. என்ன பலன்? சூரியனும் செவ்வாயும் தான் ஜாதகர் அதிகாரம் மிக்கவராக இருப்பார். குரு வீடாக இருப்பதாலே தேவைக்கான அதிகாரம் பெற்றவராக இருப்பார். வெட்டி அதிகாரம் என்பது அவரிடம் இருக்காது. அதே போல் தனுசுக்கு சூரியன் பாக்கியாதிபதி, தனுசுக்கு செவ்வாய் பஞ்சமாதிபதி. அப்போ 9-5 கூடியவர்கள் லக்கணத்தில் இருக்கும் பொழுது அவர் யோகமான அமைப்பில் பிறந்திருக்கார் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி தந்தையாரும் ஒரு நல்ல அமைப்பில் இருப்பார். அடுத்து 2ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய். 2 தனம், குடும்பம், வாக்கு. 2ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறும் பொழுது, செவ்வாய் உச்சம் பெற்று சூரியனோடு இணையும் பொழுது என்ன பலன் என்றால் 9 கூடியவரும் 5 கூடியவரும் 2இல் இணைகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ சூரியனுடைய செவ்வாயுடைய காரகத்தில் அந்த வருமானம் அமையும் என்று சொல்லலாம். அதுக்கு 10ஆம் இடத்தை நம்ம பார்க்கணும். சூரியனுடைய நிலையும் 10ஆம் இடத்தின் அதிபதியை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். அதை பார்த்து அதனுடைய பலனை வச்சு நம்ம பார்க்கணும். அதோட சூரியன் செவ்வாய் இணைந்ததை குரு பார்த்தா நன்மை, சனி பார்த்தா கெடுதல், ராகு சேர்ந்தால் கெடுதல் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். அப்போ தந்தையார் மூலம் வருமானம் வரும் என்பதை எடுத்துக்கலாம். சூரியன் தந்தையாரில் சகோதரரால் வருமானம் வரும் அப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம். 3ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய். 3ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் இருப்பது 3ஆம் இடத்திலே சூரியன் பாவகிரகங்கள் இருக்கலாம் என்றாலும் ஒரு மனோதைரியம் உள்ளவராக இருப்பார். கண்டிப்பான முறையில் சூரியன் அவர் ஜாதகரை மனோதைரியமாக உள்ளவராக கண்டிப்பாக இருப்பார். அப்போ அங்கே இருந்து சிம்ம வீடை சூரியன் செவ்வாய் பார்ப்பாங்க. அப்போ தந்தையாரும் ஒரு அதிகாரம் உள்ளவராக இருப்பார், ஒரு சத்தானவராக இருப்பார். குரு பார்த்தால் நன்மை, சனி பார்த்தால் கெடுதல். 4ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் தாய் அதிகாரம் உள்ளவராக இருப்பார். கல்வி, அதுவும் குருவுடைய மீன வீடு. குரு பார்த்தால் கல்வியை செவ்வாயின் துறைகளில் அமையும், அரசு வேலைகளும் அமைவதற்கு சாத்தியம் உண்டு. 4ஆம் இடத்தில் 4ஆம் இடத்தின் அதிபதியை பார்த்து நம்ம முடிவெடுக்கணும். குருவுடைய நிலைமை வைத்து சனி பார்த்தால் கெடுதல், பாவத்துவமாக சனி பார்த்தால் அத்தனையும் கெடுதலாகத்தான் அமையும். 5ஆம் இடத்திலே சூரியன் செவ்வாய் 9 கூடிய கிரகமும் 5ஆம் அதிபதியும் ஒன்று சேர்கிறார்கள். நகரத்தில் இருக்கக்கூடிய பலன் தான் அங்கேயும் உண்டு. 5ஆம் இடத்துல சூரியன் இருப்பது 9 கூடியவர் 5இல் இருக்கிறார், அங்கேயே பஞ்சமாதிபதி இருக்கிறார். அப்போ குழந்தைகளுமே ஒரு அதிகாரம் மிக்கவராக இருப்பார்கள். அவர்களுமே அரசு வேலை, செவ்வாய் சம்பந்தப்பட்ட அமைகளை படிக்கலாம். அவங்க ஜாதகத்தை பார்த்து உறுதிப்படுத்தணும். இங்கே குரு பார்த்தால் நன்மை, சனி பார்த்தால் கெடுதல். அதேமாதிரி 6ஆம் இடம் சூரியன் செவ்வாய். 6ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் பாவகிரகங்கள் இருக்கலாம் என்றாலும் அந்த சுக்கிரனுடைய நிலையை வைத்து நம்ம பார்க்கணும். வேலை அமைப்பில் அரசு வேலையும் இந்த செவ்வாயின் துறையில் உள்ள வேலைகளும் அதில் அமையும். 6ஆம் இடத்திலே 7ல் சூரியன் செவ்வாய் மனைவி அதிகாரமாக இருப்பார். சூரியன் செவ்வாய் இருக்குல்ல, அந்த 2 கிரகத்துடைய அந்த காரகம் அதுதான். சூரியன் செவ்வாய் இருப்பார். அதே மாதிரி அந்த 7ஆம் இடத்தை குரு பார்த்தால் மனைவி அரசு வேலை சம்பந்தப்பட்ட வேலைகளை கண்டிப்பாக இருப்பார். சனி பார்த்தால் அவ்வளவு நல்ல பலன்கள் அல்ல. 8ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய். எங்கேயுமே 9 கூடியவர் 8ல் போகக்கூடாது. 9 கூடியவர் 8ஆம் இடத்துக்கு போகவே கூடாது. ஆக அது வெளிச்சமாக இருந்தால் அவர் வெளிநாட்டில் இருப்பார், வெளியூர்களில் இருப்பார், வெளி மாநிலத்தில் பிழைப்பார். செவ்வாயும் அங்கே இருப்பதால் ஒரு யோகக்காரகம் தான்
ஒரு நல்ல சத்தான அமைப்பாகவே இருப்பார். 8ஆம் இடம் வெளிச்சமானால். அங்கே சனி பார்த்தால் 9ஆம் அதிபதி 8இல் இருக்கும் பொழுது ஒரு நல்ல அமைப்பை 8 என்று வந்துவிட்டாலே பாவத்துவம் வரக்கூடாது. வந்தால் பிரயோஜனம் உள்ளதாக கண்டிப்பாக இருப்பார். 9ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் 9 கூடியவர் 9லே இருக்கிறார். அங்கே செவ்வாய் சேர்வது 5ஆம் அதிபதி சேர்வது தந்தையாருக்கு நல்ல நலம். இங்கே கும்ப வீட்டில் சூரியன் செவ்வாய் இருக்கும் பொழுது சிம்ம வீட்டை பார்ப்பார் என்ற கணக்கில் சொன்னல, அதே மாதிரி அந்த சிம்ம வீட்டில் இருந்தாலுமே தந்தையாருக்கு நல்ல பலன் தான். 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இருப்பது நல்லது தான். அது திக்பலமாக இருக்கும் பொழுது 2 கிரகங்கள் இருப்பதை விட ஒரு கிரகம் திக்பலமாக இருப்பது ஒரு சிறப்பாக இருக்கும். குரு பார்த்தால் எந்தவித தோஷமே ஓடி போகும். சனி பார்த்தால் கெடுதல். 11ல் எல்லா கிரகமும் நல்லது தான். சூரியன் செவ்வாய் இருப்பது நல்லது தான். 11ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் இருப்பது நல்லது. அப்போ மூத்த சகோதரால் லாபம் என்று வரும். மூத்த சகோதரர் அதிகாரமிக்கவராக இருப்பார். இந்த தந்தையார் மூலம் சகோதரர் மூலம் லாபங்கள் கிடைக்கலாம். 11ஆம் இடம். 12ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் 12ல் எந்த கிரகமும் போகக்கூடாதுங்க. அப்போ சுபகிரகங்கள் பார்த்துட்டா குழந்தைகள், தந்தையார் இவரே வெளிநாடுகளில் இருப்பார். அதோட ஒளி அளவுகளை வைத்து எவ்வளவு நாள்கள் இருப்பார் என்பதை நன்றாக பார்க்கலாம். இப்படித்தான் பலம் பார்க்க வேண்டும். இது பெண் ஜாதகத்தில் நான் விளக்கியிருக்கேன். இவ பெண் ஜாதகத்தில் மாங்கல்ய தோஷம் என்று மாங்கல்ய தோஷம் என்பதே கிடையாது. ஆனால் இந்த கணவனது ஆயுள் சொல்கிறோம்ல, சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் கணவன் ஆயுள் சொல்கிறாங்கல்ல, அப்போ அது எப்போ நிகழும்னா சுக்கிரன் பாதிக்கப்பட வேண்டும், 7ஆம் அதிபதி பாதிக்கப்பட வேண்டும்னா சனி ராகு இந்த மாதிரி அமைப்பில் சேர்றது சுத்தமாக பலம் இழந்து ராசிக்கு 7ஆம் அதிபதியும் கெட்டு, சுக்கிரனும் கெட்டு, குடும்பஸ்தானங்களும் கெட்டு, தசாபுத்தி சரியில்லாத அமைப்பில் வரும்பொழுது கணவனுக்கு அங்கே ஆயுள் பங்கம் என்று கொள்ள வேண்டும். அப்படித்தான் சொல்லணும். இல்லையே சூரியன் செவ்வாய் சேர்ந்து விட்டால் தோஷம் என்பது தவறலை மிக மிக தவறான விஷயங்கள். ஜோதிடமே நமக்கு வழிகாட்டக்கூடியது. அதனாலே இதை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சூரியன் செவ்வாய் பெண்ணுக்கு சேர்ந்து விட்டது, அதை தோஷம் என்று நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. இது பற்றி உங்களுடைய ஜாதகத்தில் தெளிவாக அறிந்து கொள்ளணும்னா எந்த லக்கணம் எந்த ராசியாக இருந்தாலும் சூரியன் செவ்வாய் என்ன பலன் செய்யும் என்பதை தெரிந்து கொள்ள திரையில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டீங்கன்னா மிக தெளிவாக உங்களுக்கு நான் பலன் அளிக்கிறேன். அதை நான் நாளை மகர லக்கணத்திற்கு இந்த சூரியன் செவ்வாய் சேர்ந்தால் என்ன பலன் என்பதை தெளிவாக விளக்கிறேன். அதுவரை உங்களிடம் வணக்கம் கூறி விடைபெறுவது மதுரை ஜோதிடர் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட பானு, மதுரை சாய் செல்வம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.